வணக்கம் நண்பர்களே. உரிமைக்கரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் ரத்னவேல், கரூர். வருகின்ற 2/12/2025 தமிழகம் தழுவிய மனு அளிப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒன்று திரண்டு இந்த மாபெரும் மனு அளிப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. ஒன்று சேர்ந்து சங்க நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் என்று பாராமல், சங்க நிர்வாகிகள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு பகுதியில் இருக்கக்கூடிய சிறு ரக ஓட்டுநர்கள், கனரக ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஸ்டாண்டில் போய் அவங்கள்ட்ட விழிப்புணர்வுகளை கொடுத்து இந்த போராட்டத்தில் பங்கு பெற செய்ய வைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சங்கங்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு, சங்கங்கள் என்று பாராமல், சங்க ஓட்டுநர்கள் என்று பாராமல் அனைவரும் ஓட்டுநராக ஒன்று திரண்டு இந்த மனு அளிப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த மனு அளிப்பு போராட்டத்தில் தமிழகம் தழுவிய ஓட்டுநர் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நமது போராட்டம் பலதரப்பட்ட போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். அமைதியான வழியில் இந்த 2ஆம் தேதி மனு அளிப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். பைக் டாக்ஸி, அதாவது நாம் தொழிலை நசுக்கும் விதமாக ஏற்கனவே ஓன்போர் வண்டிகள் ஓடிட்டுருக்கு. அதை எதிர்த்து நாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதை கடந்து இப்போ புதிய வடிவில் நாம் தொழிலை நசுக்கும் விதமாக பைக் டாக்ஸி, ராபிடோ டாக்ஸி, ரெட் டாக்ஸி, பைக் டாக்ஸி அப்படின்ட்டு நிறைய பைக் டாக்ஸிகள் நமது வாழ்வாதாரத்தை இன்னும் அளித்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு எவ்வளவோ விழிப்புணர்வுகள் கொடுத்தும் அவர்கள் அந்த விழிப்புணர்வை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இந்த ஒரு போராட்டத்தை இன்னும் வலுவாக அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு எடுத்து செல்லும் விதமாக மனு அளிப்பு போராட்டம் அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து 2ஆம் தேதி மனு அளிக்க உள்ளார்கள். இப்போராட்டத்தில் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் சொந்தங்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த மனு அளிப்பு போராட்டம் வெற்றி பெற செய்ய வைக்குமாய் உரிமைக்கரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய தலைமை நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஓலா, ஊபர் இவர்கள் நம் வாழ்வாதாரத்தை அளித்து கொண்டு இருக்கிறார்கள். புதிதாக இந்த பைக் டாக்ஸியை நாம் அளிக்க வேண்டும். அதை கடந்து நமது பல வெளி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கோச்சு வண்டிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சீட் பர்மிட்டு தேவை. அதையும் உங்களது கோரிக்கைகளில் ஆட் பண்ணி அதை கொடுங்க. நமது இந்த போராட்டம் வெற்றி பெற அனைவரும் ஒன்றாக திரண்டு செயல்பட்டால் மட்டுமே வெற்றி நிச்சயம். மீண்டும் நல்லது ஒரு பதிவு இணைகிறேன். வணக்கம்.